Hi all, welcome to our channel Smile&Do. இன்னைக்கு நம்ம சேனல்ல silk thread யூஸ் பண்ணி tassel earring எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது stud டைப்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் silk thread, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் cardboard, scissor, fabric glue. நம்ம cardboard என்ன சைஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் டாசலோட லெங்த் வரும். இப்போ ஃபஸ்ட்டு silk thread நம்ம cardboardல ரோல் பண்ணிக்கணும். silk thread இது மாதிரி cardboardல சுத்திட்டே வரணும். ஒரு 200 டைம்ஸ் 200 to 250 டைம்ஸ் வரைக்கும் சுத்திக்கலாம். நான் இதில் 200 டைம்ஸ் சுற்றிருக்கேன். டூ 200 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஒரு கிளிப் போட்டுக்கலாம். அப்போ அந்த நூல் பிரியாமல் இருக்கும். இப்போ கிளிப்பை மெதுவாக எடுத்துகிட்டு இப்போ கார்ட்போர்டை நம்ம மெதுவாக அந்த நூல் சுற்றின நூலை கார்ட்போர்ட்லேருந்து மெதுவாக எடுக்க போகிறோம். கார்ட்போர்டை மடித்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த நூல் சுற்றின நூல் மட்டும் நமக்கு கிடச்சிரும். அது ஒரு லூப் மாதிரி இருக்கும். இப்போ அதோட ஒரு எண்டை மட்டும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஒரு எண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த நூலை நம்ம silk thread வச்சு சுற்றி பைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த silk thread யூஸ் பண்ணி சென்டரில் இந்த நூல் 200 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோம் இல்லையா நூல், அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக நம்ம க்ளூ யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். க்ளூ யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் லுக்கு. எல்லா த்ரெட்டையும் ஒன்றா பைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு சைடு இருக்க அந்த த்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து silk thread வச்சு ரேப் பண்ணி அதை டைட் பண்ணிக்க போகிறோம். இங்கே நான் அதே கலர் silk thread யூஸ் பண்ணி ரேப் பண்ணுறேன். அதே parrot green கலர் silk thread யூஸ் பண்ணி ரேப் பண்ணுறேன். சேம் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டைட்டாக ஒரு 20 to 25 டைம்ஸ் அதை சுற்றிட்டு கடைசியாக எண்டில் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம டாசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்டில் வந்து அந்த டாசலை ட்ரிம் பண்ணிக்கிறோம். நீட்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட டாசல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இயரிங்ஸுங்கிறதுனால இன்னொரு டாசல் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஸ்டட் பேஸ் நமக்கு கடையில் கிடைக்கும். இந்த ஸ்டட் பேஸை பேக் சைட் ஆஃப் த டாசலில் மேல் பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்த டாசல்லையும் செஞ்சுக்கலாம். இப்போ
இப்போ நம்மளோட ஸ்டட் பேஸ் டாசல் இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஸ்டட் டைப்பாக செஞ்சுருக்கேன். இதை ஹேங்கிங் டைப்பாகவும் செஞ்சுக்கலாம். மேலே ஒரு சின்ன ரிங் அட்டாச் பண்ணி அதில் ஹேங்கிங் ஹூக் மாட்டணும். அப்போ ஹேங்கிங் மாடல் டாசல் இயரிங் ரெடி ஆயிரும். இப்படி ஸ்டட் டைப் செஞ்சால் நம்ம கிட்ஸுக்கு வியர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே ஒரே கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது டபுள் கலர் இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங்.